வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திட்டங்கள் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஏன்னா இது நம்மளுக்கு யூனிட் 5ல் கவர் ஆகும். அதனால் உங்களுக்கு குரூப் 1 குரூப் 4 எழுத போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிஷான் ரத் என்ற செயலி எதற்காக பயன்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு அது பயன்படுது அப்படின்னா வேளாண் பொருட்கள் போக்குவரத்துக்கு பயன்படுது. வேளாண் பொருட்களை போக்குவரத்துக்காக பயன்படுறது தான் என்னது கிஷான் ரத். பின்வருவனவற்றுள் பயிர் மதிப்பீடு, நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்குதல், பூச்சிக்கொல்லிகள் தெளித்தல் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் இது குறித்து மத்திய பட்ஜெட் 2022-23 அறிவிக்கப்பட்டது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னா கிஷான் ட்ரோன்கள் அது அறிவிச்சிருப்பாங்க. அதாவது பயிர் மதிப்பீடு, நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்குதல், பூச்சிக்கொல்லிகள் தெளித்தல், ஊட்டச்சத்து இதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. கிஷான் ட்ரோன் பொறுத்துக. பிஎம்இ வித்யா அப்படிங்கிறது டிஜிட்டல் கல்வியின் வாயிலாக பன்முக முறையில் கல்வி அணுகல், டிஜிட்டல் கல்வி அதுதான் என்னது பிஎம்மோட இ வித்யா. பிஎம் போஷான் சக்தி நிர்பன், போஷான் சக்தி அப்படிங்கிறது பள்ளியில் அதிகமான ஊட்டச்சத்து கொடுக்கறது தான் என்னது போஷான் அபியான் அப்படின்னு சொல்லுவாங்க. போஷான் சக்தி நிர்பன். வித்யாஞ்சலி 2.0 அப்படிங்கிறது தன்னார்வலர்கள் பள்ளிகளுக்கு சொத்துக்கள், பொருட்கள், உபகரணங்கள் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் என்னது வித்யாஞ்சலி 2.0. சஃபெல் அப்படிங்கிறது தான் சோதனை அடிப்படை கருத்துக்கள், பயன்பாடு சார்ந்த கேள்விகள், உயர்வரிசை சிந்தனை அதுதான் என்னது சஃபெல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சி தான் ஆன்சராக வரும். பிஎம் இ வித்யா அப்படிங்கிறது டிஜிட்டல் கல்வி வாயிலாக பன்முக முறையில் கல்வி கொடுக்கறது. பிஎம் போஷான் சக்தி நிர்பன் அப்படின்றது பள்ளியில் கூடுதல் ஊட்டச்சத்து வழங்குறத பற்றி சொல்லியிருக்கிறது தான் என்னது போஷான் நிர்பன். வித்யாஞ்சலி 2.0 அப்படிங்கிறது தன்னார்வலர்கள் என்ன பண்ணுறாங்க பள்ளிகளுக்கு சொத்து, பொருள், உபகரணங்கள் இதெல்லாம் கொடுக்கறது தான் என்னது வித்யாஞ்சலி 2.0 அப்படிங்கிறது. சஃபெல் அப்படின்னா சோதனை அடிப்படை கருத்துக்கள், பயன்பாடு சார்ந்த கேள்விகளினுடைய உயர்வரிசை சிந்தனை. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் மாவட்டங்களில் சிறார் பாலின விகிதம் மாநில சராசரியை விட குறைவாக இருக்குது. நம்மளுடைய மாநில சராசரி கொடுத்துருக்காங்க 943. அதை விட குறைவாக இருக்கிறத என்ன பண்ணியிருக்காங்க இங்கே மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். நாமக்கல் 914, கடலூர் 896, சேலம் 916, அரியலூர் 891. ஏதான் என்னது ஆன்சர். நாமக்கல் 914, கடலூர் 896, சேலம் 916, அரியலூர் 891. இது சிறார் பாலின விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது மாநில சராசரியை விட கம்மியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் நன்கு அறியப்பட்ட மிட்டாய், அதாவது கோவில்பட்டி மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு. கடலை மிட்டாய் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு. அது எந்த மாவட்டத்தில் இருக்குது? கோவில்பட்டி எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தூத்துக்குடி மாவட்டம். கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம். மறுமணம் செய்து கொள்ள மறுத்தார், கல்விக்காக போராடினார், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கல்வியாளராகவே உயர்ந்து 35 ஆண்டுகள் சிறப்புடன் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஆர் லீலாவதி குறிப்பிடுறாங்க. மறுமணம் செஞ்சுக்கல, கல்விக்காகவே வாழ்ந்திருக்காங்க, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலையும் கல்வியாளராகவே இருந்து 35 ஆண்டுகள் சிறப்பாக செயலாற்றியிருக்காங்க ஆர் லீலாவதி. 1952 நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களினுடைய எண்ணிக்கை மொத்தம் எத்தனை பெண் வேட்பாளர்கள் அப்படின்னா 22 பேர். தமிழ்நாட்டில் நகர்ப்புற சுகாதார திட்டம்
எந்த நாட்டின் ஆதரவுடன் செயல்படுகிறது? நகர்ப்புற சுகாதார திட்டம் அப்படிங்கிறது ஜப்பான் நாட்டினுடைய ஆதரவோட செயல்படுது. அரசு பள்ளியில் சேர்ந்து படிக்கும் மாணவிகளினுடைய வங்கி கணக்கில் 1000 டெபாசிட் செய்யப்படும் என அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அது எப்போ அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா மார்ச் 18, 2022 1000 ரூபா அவங்க வங்கி கணக்கில் போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மார்ச் 18, 2022. வேலைக்கு உணவு திட்டம் இது மத்திய அரசால் 1972 தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் வாயிலாக ஆண்டிற்கு கிடைப்பது எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆண்டிற்கு கிடைக்கிறது 10,000 டன் கோதுமையும் 60,000 டன் அரிசியும் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேலைக்கு உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு 1972 தொடங்கியிருக்காங்க. அது மூலமாக 10,000 டன் கோதுமையும் 60,000 டன் அரிசியும் கிடைக்குது. இந்தியாவில் ரலேகான் சித்தி என்ற இடம் எந்த கொடுமையை ஒழிப்பதற்காக புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ரலேகான் சித்தி அப்படிங்கிறது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஊழல் அந்த கொடுமையை ஒழிக்கிறதுக்காக புகழ் பெற்றது தான் என்னது? ரலேகான் சித்தி. பின்வரும் பல்கலைக்கழகங்களை அவை நிறுவப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எது வரும் அப்படின்னா பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வரும். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 1982 திருச்சியில் ஆரம்பிச்சிருக்காங்க. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் 1990. இது எங்கே அப்படின்னா திருநெல்வேலியில் ஆரம்பிச்சிருப்பாங்க. பெரியார் பல்கலைக்கழகம் 1997 சேலம். திருவள்ளூர் பல்கலைக்கழகம் 2002 வேலூர். பாருங்க என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா பி தான் ஆன்சராக வரும். ஃபர்ஸ்ட் பல்கலைக்கழகம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 1982. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் 1990. பெரியார் பல்கலைக்கழகம் 1997. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் 2002. பல்கலைக்கழகங்கள் வரிசைப்படுத்த சொல்லுவாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. தமிழ்நாடு கடன் ஈட்டுறுதி திட்டம் மற்றும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுடன் கடன் இதை கொண்டு வழங்குகிறது அப்படின்னா சொத்து உத்தரவாதம் இல்லாமல் வழங்குறது தான் என்னது? இந்த தமிழ்நாடு கடன் ஈட்டுறுதி திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொத்து உத்தரவாதம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு கடன் கொடுக்கறது பண்ணுறாங்க. தமிழ்நாடு தொழில் வழிகாட்டுதல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு பணியகம் அது தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா முதலீடு திட்டங்களை கவர்றதுக்காக தான் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டுதல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு பணியகம். அனைத்து தரப்பு பெண்களின் முழுமையான மேம்பாட்டிற்காக பணி செய்யக்கூடிய நல அமைப்பு அப்படிங்கிறது மாநில பெண்கள் வள மையம். அனைத்து தரப்பு பெண்களினுடைய மேம்பாட்டிற்காக பணி செய்யக்கூடியது மாநில பெண்கள் வள மையம். தமிழ்நாடு சமூக நல வாரியத்துடன் தொடர்பான நோக்கங்களில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சமூக நல வாரியம் அப்படிங்கிறப்போ இந்த மாநிலத்தில் உள்ள தன்னார்வ நிறுவனங்கள் மூலம் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களினுடைய மேம்பாடு அதுக்காக அவங்க பாடுபடுறாங்க. அரசு சாரா சமூக நல அமைப்புகள் அமைப்பதை ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறந்த தரம் மற்றும் சேவைகளின் தரத்திற்காக தன்னார்வ நிறுவனங்களுக்கு தொழில்நுட்ப மற்றும் நிதி உதவிகளை வழங்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னது? இது வராது. ஆண் பெண்ணும் சமத்துவம் பற்றி சமூக நல வாரியத்தில் சொல்ல மாட்டாங்க. அதனால் 1, 2, 3 மட்டும்தான் என்னது சரியானது. சமூக நீதி என்ற கருத்து உருவானது. சமூக நீதி அப்படிங்கிறது 19ஆம் நூற்றாண்டில் உருவாயிருக்கு. 3ஆம் பாலின நல வாரியம் நிறுவிய முதல் மாநிலம் 3ஆம் பாலின நல வாரியம் தமிழ்நாடு தான். பெண்களுக்கு எதிரான குற்றம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க நிறுவப்பட்ட சட்ட ரீதியான அமைப்பு மாநில மகளிர் ஆணையம். பெண்களுக்கு எதிரான குற்றம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க நிறுவப்பட்ட ஒரு சட்ட ரீதியான அமைப்பு தான் மாநில மகளிர் ஆணையம். பரம்பரை ரீதியாக சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது?
பரம்பரை ரீதியாக சமத்துவம் அப்படிங்கிறது நிலையான மேம்பாடு சொல்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க? 1993 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே ஒரு தலைவர் 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் ஏஎஸ் குமாரி வந்து இருக்காங்க. ஏஎஸ் குமாரி அவங்க தான் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம். 1993 ஒரு தலைவர் 5 உறுப்பினர்கள். ஏழை மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் அமைக்கப்பட்டது. ஆன்சர் பாருங்க, 1, 2 தான் சரி. 1, 2 மட்டும்தான் என்னது சரியானது. ஏழை மக்களினுடைய வாழ்க்கையை மேம்படுத்த தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம். இது தற்போது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ குடிசை இல்லாத ஒரு மாநிலம் உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமங்களில் கூட எல்லாருக்குமே வீடு கொடுக்கறது அப்படி சொல்லிட்டு நகர்ப்புறங்கள் வந்து வராது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், அதில் வந்து மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் அதுவும் என்னது தமிழ்நாடு தான். மாற்றுத்திறனாளிகளை MGNRNA பணியமர்த்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு. பொறுத்துக, ஏழை விதவை மகளின் திருமண உதவி. ஏழை விதவை மகள் அப்படின்னா ஈவேரா மணியம்மை. விதவை மறுமணம் தர்மாம்பாள். அரசு அனாதை இல்லங்கள் சத்யா அம்மையார். தையல் இயந்திரம் சத்யவாணி முத்து அம்மையார். பி தான் வந்து என்னது ஆன்சர். ஏழை விதவை மகளின் திருமண உதவி ஈவேரா மணியம்மை. விதவை மறுமணம் தர்மாம்பாள். அரசு அனாதை இல்லங்கள் சத்யா அம்மையார். தையல் இயந்திரம் இலவசமாக வழங்குதல் சத்யவாணி முத்து அம்மையார் தான் தையல் இயந்திரம். தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தை தன்னாட்சி அமைப்பாக நிறுவிய அரசு DMK தான், திமுக. குடிசை பகுதி மாற்று வாரியத்தை ஒரு தன்னாட்சி அமைப்பாக மாற்றிருக்காங்க. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு? மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை. பட்டியல் சாதியினர் நிதி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் பட்டியல் சாதியினர் குடும்பங்களின் மேம்பாட்டிற்காக, எதுக்காக? பொருளாதார மேம்பாட்டிற்காக அது வந்து என்ன பண்ணுறாங்க? பட்டியல் சாதியினருக்கு வந்து கொடுக்குறாங்க. சமூக நீதி அப்படிங்கிறத வரையறுக்கிறது கேட்டிருக்காங்க. சமூக நீதினா சம உரிமை, சம வாய்ப்பு, சமமாக நடத்துதல். அதுதான் வந்து என்னது சமூக நீதிக்கானது வரும். செல்வத்தை பகிர்றது வராது. சம உரிமை இருக்கணும், சம வாய்ப்பு இருக்கணும், சமமாக அவங்களை என்ன பண்ணணும்? நடத்தணும். நீதியை நியாயம் என்று கூறியவர் யார்? நீதியை நியாயம் அப்படின்னு சொன்னவர் ஜான் டிராவல்ஸ். வாய்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அதனால் பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் எந்த வகையான நீர்நிலை உப்புத்தன்மை கொண்ட பிரச்சனையாக உள்ளது? தமிழ்நாட்டில் எந்த வகை நீர்நிலை உப்புத்தன்மையோடு இருக்குது அப்படின்னா நிலத்தடி நீர் தான். தெப்பக்காடு எதுக்கு புகழ் பெற்றது? தெப்பக்காடு வந்து யானைகள் முகாம். எந்த மண் வகை தமிழ்நாட்டில் நீலகிரியை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் காணப்படுகிறது அப்படின்னா தமிழ்நாட்டை தவிர கரிசல் மண் வகை தமிழ்நாட்டில் நீலகிரியை தவிர அனைத்து மாவட்டங்களிலும் இருக்குது. 2019ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய 5 மாவட்டங்கள்: திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, தென்காசி. திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, தென்காசி. மேட்டூர் நீர்த்தேக்கம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. மேட்டூர் நீர்த்தேக்கம், ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க.
தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் எதனால் ரப்பருக்கு புகழ் பெற்றது? கன்னியாகுமரி மாவட்டம் எதனால் புகழ் பெற்றது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய நில அமைப்பு, தேவையான அளவு மழை, அது 2 தான். மீதி எதுவுமே என்னது வராது. செங்கல்பட்டு மாவட்டத்தை சென்னையின் நுழைவாயில் என்று ஏன் அழைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அது தென் மாவட்டங்களின் தலைநகருக்கு செல்லும் நுழைவாயிலாக இருக்கிறதுனால அதை என்னன்னு சொல்கிறாங்க, செங்கல்பட்டு மாவட்டத்தை சென்னையின் நுழைவாயில் அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். அது ஏன் அப்படின்னா அது தென் மாவட்டங்கள்லேருந்து தலைநகருக்கு செல்லக்கூடிய ஒரு நுழைவாயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வளநாடு வனவிலங்கு சரணாலயம் தூத்துக்குடி. வளநாடு வனவிலங்கு சரணாலயம் தூத்துக்குடி. எந்த மாவட்டத்தில் எந்த மாவட்டம் இன்னும் 2ஆக பிரிக்கப்படலை அப்படின்னா கன்னியாகுமரி. தமிழ்நாட்டில் உள்ள பன்னாட்டு விமான நிலையங்கள் 4 இருக்குது. 4 விமான நிலையங்கள், பன்னாட்டு விமான நிலையங்கள் இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் முக்கிய பழங்குடியினர், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய பழங்குடியினர் குறும்பர், பணியர், தோடர். 1 2 3 தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குறும்பர் இருக்காங்க, பணியர் இருக்காங்க, தோடர் இருக்காங்க. தற்போது உள்ள நிலவரப்படி தமிழ்நாட்டில் எந்த பாசனம் அதிக அளவில் உள்ளது? கிணறுகள் பாசனம். கிணற்று பாசனம் தான் என்னது அதிகமாக இருக்குது. தாமிரபரணி என்பது எதனுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகும் ஒரு வற்றாத நதி? அகஸ்தியர் மலை, அதாவது பொதிய மலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகக்கூடிய ஒரு வற்றாத நதி தான் என்னது தாமிரபரணி. 2017-18ஆம் ஆண்டில் தமிழகத்தில் உற்பத்தி திறன் அளவு தேசிய அளவில் முதலிடம் பிடித்துள்ள பயிர்கள். 17-18 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இது. சோளம், கம்பு, வேர்க்கடலை மற்றும் பருத்தி. சோளம், கம்பு, வேர்க்கடலை மற்றும் பருத்தி. தமிழகத்தில் இந்திரா காந்தி தேசிய பூங்கா, அதாவது ஆனைமலை புலிகள் காப்பகம் அமைந்துள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர். இந்திரா காந்தி தேசிய பூங்கா, ஆனைமலை புலிகள் காப்பகம், கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர். மொத்த காவேரி ஆற்றின் நீளத்தில் எவ்வளவு சதவீதம் நீளம் தமிழ்நாட்டில் உள்ளது? மொத்த காவேரி ஆறில் தமிழ்நாட்டின் சதவீதம் எவ்வளோனா 56%, 56.0%. கொடுவேரி அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? கொடுவேரி அணை பவானி ஆறில் நதியின் குறுக்க கட்டியிருக்காங்க. 2011-14 தமிழ்நாட்டில் இருப்பு பாதையினுடைய அளவு எவ்வளோ அப்படின்னா, இருப்பு பாதையின் அளவு 3,76,162. 376162 376162 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் ஆறுகளின் சரணாலயம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஆறுகளின் சரணாலயம் அப்படின்னு எதை குறிப்பிடுறாங்க? சத்தியமங்கல புலிகள் சரணாலயம், அதுதான் ஆறுகளின் சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சத்தியமங்கல புலிகள் சரணாலயம். கிழக்கின் ட்ராய் அப்படின்னு எதை சொல்கிறாங்க? கிழக்கின் ட்ராய் அப்படிங்கிறது செஞ்சிக்கோட்டை. தமிழ்நாட்டில் பொருளாதாரம் இந்தியாவில் 11ஆவதாகவும் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலத்தில் 6ஆவதாகவும் இருக்குது. தமிழ்நாடு பொருளாதாரத்தில் 11ஆவதாகவும் மிகப்பெரிய அதிக மக்கள் தொகை கொண்டதில் 6ஆவதாகவும் இருக்குது. புவிசார் குறியீடு ஜிஐ டேக் எதுக்கு இருக்குது? மஞ்சள் ஈரோடு, பாய் பத்தமட பாய், வண்ணப்பூச்சு ஓவியம் தஞ்சாவூர், சுங்குடி சேலை மதுரை. பி தான் ஆன்சர். மஞ்சள் ஈரோடு, பாய் பத்தமடை, வண்ணப்பூச்சு ஓவியம் தஞ்சாவூர், சுங்குடி மதுரை. சுங்குடி புடவை அது மதுரையில். பொறுத்துக. செஞ்சி அப்படிங்கிறது கிரிதுர்கா, ஆனைமலை வனதுர்கா, வேலூர் ஜலதுர்கா, பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிறது ஸ்தலம், அது ஒரு ஸ்தல துர்கா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்த சொல்லியிருக்காங்க.
ஏற்றுமதி ஊக்குவிப்பு தொழில்துறை பூங்கா. ஏற்றுமதி ஊக்குவிப்பு தொழில்துறை பூங்கா தமிழ்நாட்டில் கும்மிடிப்பூண்டியில் இருக்குது. தமிழ்நாட்டில் கிழக்கு பகுதிக்கு அதிக அளவு மழைப்பொழிவினை கொடுக்கக்கூடிய காற்றுகள் வடகிழக்கு வறண்ட காற்றுகள். தமிழ்நாட்டில் கிழக்கு பகுதிக்கு அதிக அளவில் மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய காற்று வகைகள் வடகிழக்கு வறண்ட காற்றுகள். தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா ஓசூர், ஊட்டி, நிலக்கோட்டை. வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் ஓசூர், ஊட்டி, நிலக்கோட்டையில் அமைஞ்சிருக்கு. பொறுத்துக. பாக்சைட் சேர்வராயன் மலை. ஜிப்சம் திருச்சிராப்பள்ளி, இரும்பு சேலம், சுண்ணாம்புக்கல் கோயம்புத்தூர். ஏதான் என்னது ஆன்சர். பாக்சைட் சேர்வராயன், ஜிப்சம் திருச்சிராப்பள்ளி, இரும்பு சேலம், சுண்ணாம்புக்கல் கோயம்புத்தூர். தமிழகம் உருவாகும் போது எவ்வளோ மாவட்டங்கள் இருந்திருக்கு? தமிழகம் உருவாகிறப்ப 13 மாவட்டங்கள். மன அழுத்தத்தில் உள்ள மகளிருக்காக தமிழக அரசால் துவங்கப்பட்ட 24x7 181 தொழில்பேசி சேவை தொடங்கப்பட்ட நாள் கேட்குறாங்க. 10/12/2018. 10/12/2018 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 12வது மாதம் 10ஆம் தேதி 12வது மாதம். பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாட்டில் எப்போ இருந்து செயல்படுது? 2004. தமிழ்நாட்டில் உள்ள கடலோர மக்களுக்காக சுனாமிக்கு பின் நிலைத்த வாழ்வாதார திட்டத்திற்கு விவசாய மேம்பாட்டிற்கான சர்வதேச நிதியம் எது உதவுதுன்னு கேட்குறாங்க. கடலோர மக்களுக்கான ஒரு சுனாமிக்கு அப்புறம் ஒரு நிலைத்த வாழ்வாதாரம் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு விவசாய மேம்பாட்டிற்கான ஒரு சர்வதேச நிதியம் உதவுது. பின்வரும் கூற்றுக்களில் தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம் அல்லாதது அப்படின்னா பெண் சிசு கொலையை ஒழிக்கணும், குழந்தை பாலின விகிதத்தை அதிகரிப்பது, பெண் குழந்தைகளின் கல்வியறிவை அதிகரிக்கணும். இதெல்லாமே வரும். அந்த தான் என்னது வராது. சரி, இல்லாதது. நோக்கம் இல்லாதது தானே கேட்குறாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் எவை சரி? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் 1989 தொடங்குறாங்க. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பட்டயம் படித்த ஏழை பெண்களுக்கானது. இது மணமகள் 18 வயதை அடைந்திருக்கணும். 3மே என்னது சரிதான். இந்தியாவில் முதலாக 3ஆம் பாலினத்தவருக்கான ஓய்வூதிய முறையை அறிமுகப்படுத்திய மாநிலம். ஓய்வூதிய முறை பென்ஷன் கொடுக்கறது தமிழ்நாடு தான். நலமான தமிழகம் திட்டம் அப்படிங்கிறது பொது சுகாதார மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குநரகத்தால் செயல்படுத்தப்படுகிறது. புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் 2014. அம்மா ஆரோக்கிய திட்டம் 2016. அம்மா திட்டம் 2013. தாய் திட்டம் 2011. புதிய மருத்துவ இங்கே பாருங்க ஏதான் சரியானது. புதிய மருத்துவ காப்பீடு 2014. அம்மா ஆரோக்கிய திட்டம் 16. அம்மா திட்டம் 13. தாய் திட்டம் 2011. தமிழக அரசால் வழங்கப்படும் கலப்பு திருமண உதவி திட்டம் வழங்கப்படுறது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க பெயரில் தான் என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. தமிழக அரசின் கீழ் திட்டத்தில் விதவை மறுமணம் மற்றும் மறுவாழ்வை மேம்படுத்தக்கூடிய திட்டம் தர்மாம்பாள் நினைவு திட்டம். இது விதவை மறுமணம், தர்மாம்பாள் நினைவு திட்டம். கருவுற்ற ஏழை தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து உணவு மற்றும் உதவி திட்டம் அப்படிங்கிறது இது எது கொடுக்குறாங்க அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையாரினுடைய மகப்பேறு நிதி உதவி திட்டம். அதில் தான் கருவுற்ற ஏழை தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து உணவு மற்றும் உறுதியளிப்பு திட்டம் உதவி திட்டம். யாருடைய நினைவு? பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா சிவகாமி அம்மையார் நினைவு. சிவகாமி அம்மையார் நினைவுனால தான் என்ன பண்ணியிருக்காங்க
குழந்தைகள், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைவு நாளில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. சிவகாமி அம்மையார் நினைவு. தமிழகத்தில் 3ஆம் பாலினத்தவர் ஓய்வூதிய திட்டத்தின் பயனாளிகளின் வயது வரம்பு எவ்வளோ அப்படின்னா 40 வயசு. 3ஆம் பாலினத்தவருக்கான வயது கேட்டிருக்காங்க 40 வயசு. தரமான சவாரி திட்ட முன்னேற்றம். தரமான சவாரி அப்படிங்கிறது சாலைகளினுடைய தரம், அதை உயர்த்துறதுக்காக. பின்வரும் கூற்றுக்கள். பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டம். பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டம் கடலூரில் தான் தொடங்கியிருப்பாங்க. மாநிலத்திலேயே குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளது எது அப்படின்னா கடலூர். அதனால தான் கடலூரில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 2011 தமிழ்நாட்டில் குழந்தை பாலின விகிதம் 943. 1000 பேத்துக்கு 943 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ரைட்டு. 2011 குழந்தை பாலின விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு கடலூர் தான் வரும். பாலின விகிதம் கம்மியாக இருக்கிறது வந்து கடலூரை பற்றி சொல்லியிருக்காங்க. 943 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. 1 3 தான் என்னது சரி. ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம். ஈவேரா மணியம்மை அவங்க வந்து கொடுக்கறது ஏழை விதவை மகள்கள். சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு தையல் மிஷின் வழங்குறாங்க இல்லையா, இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் பயனாளிகளினுடைய அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க வயது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே இதுதான், ஆதரவற்ற விதவை 3 மட்டும். தமிழ்நாட்டில் குக்கிராமங்களில் மேம்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம். குக்கிராமங்களில் மேம்பாட்டுக்கான திட்டம் தாய் திட்டம். மாநில மகளிர் ஆணையம். மகளிர் ஆணையம் பாலின பிரச்சனைகளை கையாள்றது மாநில மகளிர் ஆணையம். மாநில பெண்கள் வள மையம், இது பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. ஒரு நிறுத்த நெருக்கடி மையம், ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது. பெண்கள் உதவி தொலைபேசி எண், எதுக்கு அது கொடுப்பாங்க, அவசர நேரத்தில் பெண்களுக்கு உதவுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. பி தான் வந்து ஆன்சர். மாநில மகளிர் ஆணையம் பாலின பிரச்சனைகளை கையாளுது. மாநில பெண்கள் வள மையம் பெண்களுக்கு முழுமையாக அதிகாரம் கொடுக்கறது. ஒரு நிறுத்த நெருக்கடி மையம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. பெண்கள் உதவி தொலைபேசி எண் அப்படிங்கிறது அவசர காலத்தில் பெண்களுக்கு உதவுறதுக்காக. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த தமிழக இந்து ஆதி திராவிட மாணவர்களுக்கு ஆணோ பெண்ணோ வழங்கப்படக்கூடிய ரொக்க விருது அப்படிங்கிறது அம்பேத்கர் விருது. 12ஆம் வகுப்பு முடித்தவங்களுக்கு அம்பேத்கர் விருது. பொறுத்துக. தமிழ்நாடு சுகாதார அமைப்பு. ஆன்சர் பாருங்கள், நான் சொல்லிடுறேன். ஏதான் ஆன்சர். தமிழ்நாடு சுகாதார அமைப்பு மறுகட்டமைப்பு திட்டம் அப்படிங்கிறது SDG 3 வந்து அடையணும் அப்படிங்கிறது தான். சுகாதாரத்தில் 3 வந்து அடையணும். தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம் சமூக பொருளாதார அடுக்கில் உள்ளவர்களுக்கு ஆரோக்கியத்தை உயர்த்துறதுக்காக. முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் நவீன மற்றும் உயர்தர சுகாதார வசதிகளை ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்காக. தமிழ்நாடு நகர சுகாதார திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாடு நகர சுகாதார திட்டம் நகர ஏழைகளினுடைய ஆரோக்கியத்தை உயர்த்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது. எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் நோக்கங்களில் பின்வரும் கூற்றுக்களில் எது சரி. எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படிங்கிறது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உள்ள அந்த பீரியடில் கற்றல் குறைபாடுகளை சரி செய்ய குழந்தைகளுக்கு உதவும் வண்ணம் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. கற்றல் இடைவெளியை குறைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் என்னது எண்ணும் எழுத்தும் திட்டம். இது 2025ஆம் ஆண்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க, 8 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் என்ன இருக்கணும், எழுத படிக்க மற்றும் எண்களை அறிந்தவர்களாக மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது. 1 4 வந்து சரி. அனைவருக்கும் வராது, அந்த குறிப்பிட்ட வகுப்பு 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும். இது சமூகத்தை உருவாக்குறதுக்காக இல்லை, எண்ணும் எழுத்தும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, லெட்டர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது.
மூவலூர் ராமாமிர்த அம்மையார் கல்வி உதவித்தொகை பெற தகுதியான பயனாளிகள் இது யாரு அப்படின்னா 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழக அரசு பள்ளியில் பயின்ற இளம் பட்ட படிப்பு வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மூவலூர் ராமாமிர்த அம்மையார் கல்வி உதவித்தொகைக்கு தகுதியானவங்க. தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட இல்லம் தேடி கல்வி திட்டம் பயனாளிகள் வந்து யார் அப்படின்னா 1 முதல் 8ஆம் வகுப்பு இல்லம் தேடி கல்வி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடியது. தமிழ்நாட்டில் எண்ணிலக்கம் முடுக்கி திட்டத்தினுடைய நோக்கம் இது எதுக்கு வருது அப்படின்னா புதிய தொழிற்சாலைகள் தொடங்குறது. புதிய தொழிற்சாலைகளை தொடங்குவதுன்றது இந்த எண்ணிலக்க முடுக்கியினுடைய நோக்கம். TNRRIS-இன் விரிவாக்கம். தமிழ்நாடு ரூரல் ரோடு இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். தமிழ்நாடு ரூரல் ரோடு இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். தமிழ்நாட்டில் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் முதலாக தொடங்கப்பட்ட மாவட்டங்கள். இது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் அப்படிங்கிறது திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடி திருநெல்வேலி தூத்துக்குடி. பின்வரும் துறைகளில் டான் ஐடிஏ ஸ்டான்ஹப் தமிழ்நாட்டின் முயற்சியாக எது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. TAN IDA TNAHCP அப்படிங்கிறது எதை இருக்குன்னா ஆரோக்கியத்தை அடிப்படையாக வச்சு தமிழ்நாட்டினுடைய முன்முயற்சியாக பார்க்கப்படுது. உழவர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தை அமல்படுத்திய அரசு DMK தான். கருணாநிதி வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க உழவர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கக்கூடிய திட்டம். தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்திற்கு நிதி உதவி எதன் மூலம் கிடைக்கிறது அப்படின்னா உலக வங்கி மூலம் கிடைக்கிறது. இப்போ இருக்கிற கட்சி யார் இருக்காங்க அதை பொறுத்து தான் நம்மளுக்கு கொஸ்டினுமே அமையும். கரண்ட்டாக அவங்க நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, திட்டங்கள் அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அது மாதிரி தான் கேட்பாங்க. தமிழ்நாடு அரசு கேட்கக்கூடிய கேள்விகள் அந்த மாதிரி தான் இருக்கும். தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு உலக வங்கி. தமிழக அரசின் தொட்டில் குழந்தை திட்டம் 1992 சேலத்தில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படிங்கிறது சாலை விபத்தின் மூலம் ஏற்படும் இறப்பை வந்து குறைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. TNHSRB அப்படிங்கிறது தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம் ப்ரோக்ராம். அது எதுக்காக அப்படின்னா 1-4 மட்டும்தான். தமிழகத்தில் பிறந்த குழந்தை மற்றும் இறப்பு விகிதங்களை வந்து குறைக்கணும், விபத்து பராமரிப்பிற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 1-4. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வழிமுறைகளுக்கான மீண்டும் மஞ்சப்பை திட்டம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் டிசம்பர் 23, 2021. மீண்டும் மஞ்சப்பை திட்டம் 2021 டிசம்பர் 23. தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட கூட்டுறவு கைத்தறி நெசவாளர்கள் குடும்ப ஓய்வூதிய திட்டம் மூலம் ரூபாய் 550 ஓய்வூதியமாக நெசவாளர் உயிரிழந்த நாளிலிருந்து கொடுக்குறாங்க 10 ஆண்டுகளுக்கு மட்டும். தமிழக அரசால் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் +2 +1 +2 கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கப்பட்ட வருடம் 2011 வந்து வழங்கியிருக்காங்க. லேப்டாப் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து 2011 வந்து கொடுத்துருக்காங்க. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் முக்கிய நோக்கம் சாகுபடி பரப்பை அதிகரித்தல், தொடர்ந்து நிலத்தை சாகுபடிக்கு கொண்டு வரணும், புதிய பயிர் அறிமுகப்படுத்துவதன் மூலம் பயிர் முறையை மாற்றுதல். அதுதான் வந்து வந்திருக்கணும். டி மட்டும் என்னது வராது. 1, 2, 3 தான் சரி. நம்பிக்கை இணையம் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க? மாநிலம் முழுவதும் இந்த பிளாக் செயின் உள்கட்டமைப்பு அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் என்னது நம்பிக்கை இணையம். டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா ரூபாய் 12,000. தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக்த் பாரத் திட்டம் 2018. தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்திற்கு உதவுகிறது உலக வங்கி.
இளம் குழந்தைகளுக்கான வீட்டு பராமரிப்பு திட்டம் தமிழகத்தில் முதல் கட்டமாக எந்த மாவட்டத்தில் செயல்படுகிறதுனா விருதுநகர், ராமநாதபுரம். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஜனவரி 11, 2012 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது உங்களுக்கு லாஸ்ட் டைமில் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.